அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம NX 1926ல ஒரு டாபிக் பார்க்க போறோம். அதாவது டைப்ஸ் ஆஃப் டேட்டம்ல டேட்டம் பிளான் கிரிட். இந்த டேட்டம் பிளான் கிரிட் என்னன்னு சொல்லி இந்த இது கூட ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனுடைய விண்டோஸ் என்ன இருக்குது. பொதுவாக நம்ம டேட்டம் பிளானுக்குள்ள நம்ம நிறைய ஆப்ஷன் பார்த்துட்டோம். இதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் டேட்டம்குள்ள கோஆர்டினேட் சிஸ்டம், ஆக்சிஸ், அல்ல பாயிண்ட், டயலாக் சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டேட்டம் பிளான் கிரிட். இந்த டேட்டம் பிளான் கிரிட்னா என்ன? இப்போ நமக்கு தெரியும் ஆட்டோகேட்ல எப்படி ஒரு கிரிட் மோடு இருக்குதோ அதே மாதிரி இங்கேயும் கிரிட் மோடு இருக்குது. அந்த கிரிட் மோடு எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த டேட்டம் பிளான் இருக்கக்கூடிய அந்த கிரிட் எதனால இருக்கு, எப்படி இருக்கு, அதாவது ஒரு பாயிண்ட் வச்சு ரெப்ரசென்ட் பண்ண ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனா இது இருக்கும். கிராஃப் மெத்தட்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்ம டிரா பண்ண போறோம். இதை எப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த டேட்டம் கிரிட் பிளான் எங்க இருக்குன்னு பாருங்க. இன்சர்ட் டேட்டம் இல்ல போய் டேட்டம் பிளான் கிரிட்னு இருக்கு. இல்லைன்னா இந்த இடத்துல நீங்க டேட்டம்னு நீங்க டைப் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா இது வந்துடும். டேட்டம் பிளான் எங்க இருக்குன்னு இந்த இடத்த பாருங்க, டேட்டம் பிளான் கிரிட். இதோட ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கு, நம்ம எப்படி தேடணுமோ அந்த ஆப்ஷன் இருக்கு. நீங்க இதுல கிளிக் பண்ணோடனே அந்த டீடைல் எங்க இருக்குன்னு ஈஸியா காட்டிடும். ஸோ இப்படி நீங்க கரெக்ட் பண்ணலாம். இப்படியே நம்ம எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் இந்த இடத்த செட் பண்ண ஃபர்ஸ்ட் பவுண்டர் எல்லாமே நம்ம செட் பண்ணி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த விண்டோல என்னெல்லாம் இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த டேட்டம் பிளான் எப்படி இருக்கு. அப்போ இந்த டேட்டம் பிளான் கிரிட் சொல்லக்கூடிய இந்த டைட்டில் பார்ல இருக்குது. அதை தொடர்ந்து கீழே இருக்குது இந்த பவுண்டட் பிளான் அண்ட் இன்ஹெரிட் அட்ரிபியூட், லைன் ஸ்பேசிங், லைன் அட்ரிபியூட், செட்டிங், லேபிள் அண்ட் மாடலிங் செட்டிங். சரி, இவ்வளோ ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ மொத்தம் இந்த 7 ஆப்ஷன் இருக்குது. இந்த இதுக்குள்ள இந்த டேட்டம் பிளான் கிரிட்டை எப்படி நம்ம செலக்ட் பண்ண போறோம் சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பவுண்டட் டேட்டம் பிளான் இருக்குது. அப்போ இந்த டேட்டம் பிளானை நம்ம எப்படி செலக்ட் பண்ண போறோம்னு பாருங்க. இந்த இதுதான் இருக்குது செலக்ட் டேட்டம் பிளான் அல்ல கிரிட்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல ZX இருக்குது. நான் இந்த பிளானை தான் நான் செலக்ட் பண்ண போறேன். செலக்ட் பண்ணோன்னு பாருங்க இந்த இடத்துல வந்துட்டா மெத்தட் ஆப்ஷன் வந்துட்டு இங்க இருக்குதா, ஈஸியா இந்த மெத்தட் வந்துட்டு இந்த கிரிட். அப்போ இந்த கிரிட் பிளான் இந்த இடத்துல வந்துட்டு இந்த கிரிட் பிளான் இந்த வந்துட்டு இங்க நார்மலா ஓபன் பண்ணோன்னா இப்படி ஒரு 4 பிளாக்கள் தான் வரும். இதை இவ்வளவு தான் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க இல்ல பாருங்க, இந்த டைரக்டா ஆப்ஷன் பாருங்க. இந்த இடத்துல நான் ஸ்னாப் வியூ வைக்கிறேன். இந்த இடத்துல Y இது எக்ஸா இருக்குது. அதாவது நீங்க எப்படி தான் நீங்க பார்த்தாலும் கூட இது எக்ஸ், அதாவது எக்ஸ் பாயிண்ட் வியூலயும் Y பாயிண்ட் வியூ இருக்குது. நீங்க இதை அப்படியே நீங்க டைரக்டா செட் பண்ணி வைங்க. இந்த இடத்துல இதை நீங்க அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. நீங்க என்னதான் ரொட்டேட் பண்ணி வச்சாலும் கூட பாருங்க இந்த Y இப்ப பாருங்க, இந்த Y இப்ப மேல போகுது. அப்படியே நீங்க வச்சோன்னா இந்த இடத்துல, அதாவது நீங்க ரொட்டேட் பண்ணி என்னதான் வச்சாலும் கூட இந்த இங்க இருக்கு Y, இந்த Y நான் இங்க வைக்கணும், இந்த X இங்க வரணும்னா முடியாது. அது கரெக்டா நீங்க எந்த ஸ்னாப் மோட் நீங்க ரொட்டேட் பண்ணி வச்சாலும் கரெக்டா அந்த பேட்டர்ன் அலோகேட் பண்ணிருக்கு. அந்த பாயிண்ட பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்ப பாருங்க இந்த இடத்துல நம்ம எப்படி கிராஃப் ஷீட் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த பாயிண்ட் வச்சு நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் இது. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே நோடு. இந்த நோடை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்படியே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க ஸோ எவ்வளோ பாயிண்ட் வரும் பாருங்க. நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண பிளாக் வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி நீங்கள் பாருங்க இந்த சைடு என்ன மாதிரி பிளாக் பண்ணாலும் கூட இவ்வளோ வந்துட்டு இருக்கோம். அப்போ எனக்கு இது தான் இங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேட் ஆர்ஜின் இருக்குது. அதாவது இந்த இடத்துல பாருங்க இந்த செலக்ட் டேட்டம் பிளான். இப்போ நமக்கு இந்த பிளானை நம்ம செலக்ட் பண்ணல, செலக்ட் ஆயிட்டு அடுத்தது இங்க ஒரு ஆப்ஷன் இருக்குது, கஸ்டம்னு இருக்குது. இந்த இதுக்கு கீழே பாருங்க ஸ்னாப் ஓரியன்டேஷன். ஸோ இந்த ஸ்னாப் மோட் இருக்குது. இந்த ஸ்னாப் மோடுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஷோ மேனிப்புலேட்டர்னு இருக்குது. இதை நான் டிக் பண்ணியிருக்கேன். டிக் பண்ணனால தான் இது இருக்குது. ஆனால் இதில் பாருங்க XY இந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான் மோடு வரும். நான் இதை டைரக்டா என்ன பண்றேன், டைரக்டா இதை நான் செலக்ட் பண்றதை எடுத்து விட்றேன், அன்டிக் பண்றதை எடுத்து விட்டுட்டேன். அந்த மோட் ஆப்ஷன் போயிட்டு இதை நாங்கள் திருப்பி டிக் பண்ண வந்துட்டு. அப்போ இந்த மோடு எதுக்கு நீங்க பாருங்க, இதை நீங்க ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துல பாயிண்ட்டை நான் 0 பண்ணி விடணும். அப்போ இந்த பிளான் கோஆர்டினேட் சிஸ்டத்துல பேஸ் பண்ணி நமக்கு இதுல வந்துட்டு சரி ஓகே. அப்போ இந்த நோடை வச்சு தான் 0ன்னு செட் ஆகும். அதாவது இந்த 0க்கு இங்க பாருங்க இந்த இடத்துல Y இருக்குது, 0 இருக்கு. அதே நேரம் இங்க பாருங்க 100 200 இருக்கு. அதே மாதிரி கீழே மைனஸ்ல போகுது, -100 -200 300. அப்போ இப்படி ஆப்ஷன் கீழே போயிட்டே இருக்கு. சரி, அப்போ இந்த ஆப்ஷனை நம்ம ட்ராக் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இது தான். அப்போ இது ஏன் ட்ராக் பண்ணி எடுக்கும்னா இந்த இடத்துல கஸ்டம்னு இருக்கு. இந்த கஸ்டம் நம்ம செலக்ட் பண்ணி வச்சா மட்டும் தான் இந்த இடத்துல நீங்க எவ்வளவு தூரம் ட்ராக் பண்ணி எடுக்கணும், நமக்கு எவ்வளவு தூரம் பாயிண்ட்ஸ் வேணும் இருக்குதோ அதை நம்ம எடுக்கலாம். இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, ஃப்ரம் டேட்டம் பிளான். இதை நீங்க செலக்ட் பண்ணோன்னு பாருங்க இந்த இடத்துல எதை அலோகேட் பண்ணி வச்சிருக்கோ இவ்வளவு தான் இருக்கும். இது நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது, ட்ராக் பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோ அதை தான் இங்க எடுக்க முடியும். சரி, அப்போ இந்த இடத்துல இங்க டைரக்டா ஈக்குவலா செட் பண்ணி வச்சிருக்கிறது என்னன்னா 100 வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு பிளாக்கு இடையில ஸ்பேஸ் எவ்வளவு இருக்குன்னா 100. இது மேனுவலா அந்த இடத்துல செட் பண்ணி வச்சிருக்கிறது. இப்போ நமக்கு இந்த வேல்யூ நமக்கு சேஞ்ச் பண்ணோம்னா சேஞ்ச் பண்ண முடியும். எப்படி சேஞ்ச் பண்ண முடியலாம் பார்க்கலாம். இது இன்ஹெரிட்
attribute இருக்கும். அதாவது ஒன்றை பேஸ் பண்ணி நமக்கு இன்ஹெரிட்டன்ஸ் நமக்கு தெரியும். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஒன்றை பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது தாயை போல பிள்ளை மாதிரி இந்த இது ஆப்ஷனும் இன்ஹெரிட்டன்ஸ் செலக்ட் கிரிட் இருக்கும். இதுதான் இந்த செலக்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த செலக்ட் ஆப்ஷன் இது வந்து நம்ம ரொம்ப இது செலக்ட் பண்ண வேண்டாம். இந்த ஆப்ஷனை நீங்க வந்து செலக்ட் பண்ணக்கூடிய இதுக்கு இது முக்கியம் இல்லை. ஆனாலும் இது நீங்க வந்து நார்மலா வந்து இந்த டேட்டம் பிளான் கிரிட் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் நமக்கு இந்த டேட்டம் பிளான் கிரிட் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் அடிப்படையில் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும்னு இருக்குது. அதே மாதிரி செலக்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்போ இந்த இடத்துல பிளேன் தான் இதை நம்ம செலக்ட் பண்ண, அதை கஸ்டம் பிளேன் வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு நோடு இருக்கா, இந்த நோடு இருக்குதா. ஆனால் இந்த நோடு அடிப்படையில் நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த இடம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு கஸ்டம் பிளானில். ஆனால் பாருங்க, இந்த இடத்துல நான் இவ்வளோ தூரம் ரொட்டேட் பண்ணுறேன். ஆனால் இந்த 4 பவுண்டரிக்குள்ள தான் அது வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்குமே ஒழிய, பாருங்க இதை நான் வந்து ட்ராக் பண்ணி இப்படி எடுத்துறேன். ஸோ அது வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமே ஒழிய, இது வந்து வெளியே அதுக்குள்ளே எந்த ஆப்ஷனும் சேஞ்ச் ஆகாது. பாருங்க கரெக்டாக இருக்குதா. ஸோ இது ஒரு மட்டும். இப்போ இந்த நோடை வந்து நீங்கள் கரெக்டாக எங்கே வந்து கரெக்டாக சேவ் பண்ணணும், இந்த இடத்துல பாயிண்ட் இதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அடுத்து பவுண்டரி. அப்போ பவுண்டரி பிளான் பார்த்தோம். இன்ஹெரிட் ஆட்ரிபியூட் இந்த கிரிட்டை வந்து செலக்ட் பண்ணக்கூடிய மெத்தட் பார்த்துட்டோம். இனி அடுத்து நமக்கு இந்த 2 இது நமக்கு இன்ஹெரிட்டன் இல்லாட்டாலும் கூட இந்த இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய லைன் ஆட்ரிபியூட், இந்த லைன் ஸ்பேசிங் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த லைன் ஸ்பேசிங் சொல்லும் போது இங்கே பாருங்க மேஜர் லைன் ஸ்பேசிங் இருக்கு. அதாவது 100 இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சது எதுனா 100 செட் பண்ணியிருக்கு. சரி, இப்போ இந்த 100 இருக்கு, எனக்கு 100 வேண்டாம், எனக்கு 50 வச்சிட்டோம்னா பாருங்க ஒவ்வொரு பிளாக்குமே 50ல தான் இருக்கும். இதை நான் கஸ்டம்ல நான் செட் பண்ணி வைக்கிறேன். பாருங்க இந்த கஸ்டம்லையும் கூட நம்ம ஒன்றும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒவ்வொன்றுமே 50-58 இருக்கு. நான் இதை 10 கன்வெர்ட் பண்றேன். ஸோ பாருங்க 10 வந்துட்டு. அப்போ நமக்கு என்ன பாயிண்ட் எவ்வளோ செட் பண்ணுறோம்னு தெரியும். அதாவது நமக்கு வந்து தெரியும் ஆட்டோகேட்டில் அப்சல்யூட் மெத்தட்லாம் பார்த்துருப்போம், போலார் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இதை மாதிரியும் இந்த மெத்தட்லையும் நம்ம இதில் ட்ரா பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அப்போ இந்த மேஜர் லைன் ஸ்பேசிங் இருக்குது. அடுத்து மைனர் லைன் ஸ்பேசிங், இது என்னன்னு பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம 100 வச்சுருவோம். ஓகே, இந்த 100 வச்சோம் இங்கே பாருங்க மைனர் லைன் பர் மேஜர் அது இருக்கு. அப்போ இந்த மைனர் இருக்கு, இந்த மேஜர் இது வந்து மேஜர் லைன், இந்த இருக்கக்கூடிய லைன் இருக்கு. நீங்க இந்த இடத்துல நான் கொடுக்க ஒரு 10 கொடுக்குறேன். பாருங்க இந்த பிளாக்குக்குள்ள சின்ன சின்ன நிறைய பிளாக்ஸ் வந்து இது நான் ஒரு 20 கொடுக்குறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன பிளாக் வந்துட்டு 50. நீங்க எவ்வளோ மைனர் பிளாக் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 எடுத்துக்கிறேன். இப்போ 2 வந்தோன்னு பாருங்க சின்ன சின்ன டாட்டர் லைன் இருக்குதா, அதே மாதிரி 5. ஸோ நமக்கு எந்த மாதிரி செட்டிங்ஸ் வேணுமோ அந்த மாதிரி மைனர் லைன்ஸை எடுத்துடலாம். இது வந்து மேஜர் லைன். நமக்கு எப்படி கிராஃப் ஷீட்டுக்குள்ள மேஜர் லைன் ஒரு லைனுக்குள்ள சின்ன சின்ன பிளாக்காக இருக்குல்ல, அதே மாதிரி செட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். அது ஸ்னாப் மோட் பாயிண்ட் மோர். இது வந்து 1 தான் இருக்கும். இது வந்து நம்ம டீசென்ட் செட் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல நீங்கள் கொடுங்க. இந்த சேஞ்ச் பண்ணால் கூட சேஞ்ச் பண்ணாது. இப்போ 10 கொடுத்தாலும் எந்த சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த ஸ்னாப் மோட்டை ரொட்டேட் பண்ணும்போது இந்த இதுலையும் இதே மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த லைன் எந்த பொசிஷன் வேணும். ஸோ அது இருந்தாலும் இந்த ஆரிஜினை பேஸ் பண்ணி தான் 0, 1 இந்த பொசிஷன் மாறும். ஸோ இது வந்து நமக்கு இருக்கு. இப்போ இதில் 0 இருக்கும், 1 தான் இருக்கும், செட் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம 1 செட் பண்ணி வச்சிடலாம். இந்த 1 செட் பண்ணிட்டோமா. இது வரைக்கும் இந்த லைன் ஸ்பேசிங்கில் இருக்கக்கூடிய மெத்தட் பார்த்தோம். அடுத்து லைன் ஆட்ரிபியூட். இது என்ன, இந்த லைன் ஆட்ரிபியூட்ல என்ன இருக்குது அப்படி இந்த லைன் ஸ்பேசிங்கை நம்ம ஹைட் பண்ணி வச்சிடலாம். அடுத்து லைன் ஆட்ரிபியூட். இப்போ இந்த லைன் ஆட்ரிபியூட் இந்த லைனுடைய ப்ராப்பர்ட்டி இது என்ன, லைன் கலர். இந்த லைனை பாருங்க ஒரு கலர் இருக்கு. இந்த கலரை கூட நம்ம செட் பண்ணலாம். இந்த இதுல கலர் பேலட், நம்ம இந்த கலர் பேலட்டை நம்ம தனியாக பார்க்கலாம். இந்த கலர் பேலட்ல இப்போ பாருங்க நான் வந்து இந்த இடத்துல பிங்க் கலர் நான் செட் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா இந்த கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆயிட்டு நான் வந்து ப்ளூ கலர் வைக்கிறேன், லைட் ப்ளூ வைக்கிறேன். அதே மாதிரி என்ன கலர் வேணுமோ நமக்கு செட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஓகே, இது வரைக்கும் நமக்கு இந்த ஆப்ஷனே நம்ம பார்த்துடலாம். எதை செட்டிங் இருக்குதோ அதே நம்ம மேனுவலா இருக்கிறது தான் பெட்டர். இது இருக்கு. அடுத்து மேஜர் லைன் ஸ்டைல். இந்த மேஜர் லைன் இந்த லைன் தெரியுதுல. ஸோ இதுதான் இந்த மேஜர் லைன். இந்த மேஜர் லைன் என்ன மாதிரி செலக்ட் பண்ணலாம் பாருங்க. என்ன மாதிரி சைன் ஆப்ஷன் இருக்குது, எல்லா ஆப்ஷனும் இருக்குது பாருங்க. டேஷ் இருக்கு. நம்ம ஆட்டோ கேட்ல எப்படி செட் பண்ணுமோ அதே மாதிரி தான் இருக்கும். சென்டர் லைன் மெத்தட்ல வேணுமா, இது லைன். ஸோ எந்த லைன் ஆப்ஷன்ல வேணும். ஸோ இது இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன் எந்த இதுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கு. இந்த லைனை நமக்கு எது செலக்ட் பண்ணுமோ அது நமக்கு தேவை. நார்மலா சாலிட் லைனை நம்ம செட் பண்ணணும். அடுத்து இந்த மேஜர் லைனுடைய வெயிட். இந்த லைன் ஸ்டைல் பார்த்தோம். அடுத்து இந்த லைனுடைய வெயிட் என்ன. இப்போ நமக்கு நார்மலா 0.13 இருக்குது. நமக்கு அது இப்போ வச்சா பாருங்க ரொம்ப திக்னஸ், அதாவது ரொம்ப குறைஞ்சிட்டு 1.25 இதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கும். 1 வைக்கும் போது அதிகமா. அடுத்து இந்த மைனர் லைன் பாயிண்ட். இந்த மைனர் லைன் பாயிண்ட்னா என்ன பார்க்கலாம். இதுல வந்து நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல லைன் ஸ்பேசிங் இருக்கா. இதுல வந்து நான் ஒரு 2 வைக்கிறேன், 2 வேண்டாம் ஒரு 3 வைக்கிறேன். இப்போ இந்த
இந்த இடத்துல 1 ஃபேஸ் இருக்குது, நம்ம 1 வேண்டாம் 1.5. இந்த இடத்துல மைனர் லைன், இந்த இடத்துல இந்த லைனுக்கு இடையில சின்ன சின்ன லைன் இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு இந்த மைனர் லைன் சொல்லும். இந்த மைனர் லைன் என்ன மாதிரி செட்டிங்ஸ்ல வேணும், ஸோ அதுவும் லைன்ல வேணும்னா லைன்ல வந்துடும், அதாவது டேஷ்ல வேணுமா டேஷ்ல வந்துடும். அப்போ இதே மாதிரி இதே லைன் எங்க என்ன செட்டிங்ஸ் இருக்கோ அதே லைன் செட்டிங் தான் இதுலயும் இருக்குது. இந்த லைன் நமக்கு எப்படி வேணும்னு இதுலயும் நம்ம செட் பண்ணிடலாம். அடுத்து இதே மைனர் லைன் வெயிட் நமக்கு என்ன லைன் வேணும், என்ன செட்டிங்ஸ்ல வேணும் சொல்லி இதையும் நம்ம செட் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். சரி, ஓகே. இந்த லைன் ஆட்ரிபியூட் இப்போ இந்த இடத்துல நான் 3 வச்சனால இந்த இடத்துல இருக்குது. நான் இதை நான் இங்க 1 கொடுத்துறேன், அது தெரியாது. ஆனா இங்க செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த செட்டிங்ஸ்ல இங்க பாருங்க, இந்த செட்டிங்ஸ்ல டிஸ்ப்ளே கிரிட்னு, அதாவது இந்த லைன் இந்த இடத்துல இந்த பாக்ஸ் வந்து இந்த 2 பாக்ஸ் தான் ஓபன் பண்ணும்போது செலக்ட் ஆகி இருக்கும். இப்போ இந்த டிக்கை நான் எடுத்து விடுறேன். இந்த டிக் எடுத்த உடனே டோட்டலா போயிட்டு இப்போ இந்த பாக்ஸ் கஸ்டம்னு இருக்கு, அதாவது மேனுவலா இருக்கனால இந்த இடத்துல டோட்டலா ஹைட் ஆயிட்டு. அதே மாதிரி டிஸ்ப்ளே இந்த இடத்துல நான் வந்து டிஸ்ப்ளே மேஜர் லைன் இருக்குது, இதை நான் வந்து அன்டிக் பண்ணிட்டேன். அதாவது எனக்கு நான் செலக்ட் பண்ணல, இந்த இடத்துல டைரக்டா அங்க அதுக்கு உள்ள மறைஞ்சு இருக்கிறது வந்து மைனர் லைன். ஸோ இந்த லைன் எதை செலக்ட் பண்ணிருக்கோம் அதை செலக்ட் பண்ணி இப்போ நான் இந்த டிஸ்ப்ளே மேஜர் லைன் எனக்கு தேவை சொல்லும் போது வந்துட்டு நான் இதே பவுண்டரை நான் வந்து கஸ்டமைஸ்னு வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நான் திருப்பி இந்த கிரிட்டை நான் செலக்ட் பண்ண பாருங்க. செலக்ட் பண்ண உடனே அதை ஹைட் பண்ண உடனே இந்த இடத்துல நோடு மட்டும்தான் இருக்கக்கூடிய, மற்றபடி அந்த கிரிட் பிளேன் தெரியாது. ஸோ இது இருக்கு, இது டிஸ்பிளே ஆன் டாப் பொசிஷன்ல நம்ம செட் பண்ணக்கூடிய இது. இதுல பாருங்க இந்த நோட பாருங்க, இந்த நோட்ல நீங்க எந்த ரெக்டாங்கிள் பாக்ஸை செலக்ட் பண்றீங்களோ அது எந்த லைன்ல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எந்த ஆக்சிஸ் எந்த வேல்யூல இருக்கு, மைனஸ்ல இருக்கா பிளஸ்ல இருக்கா, இதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஓகே. இது இந்த நமக்கு இந்த பொசிஷன் நம்ம இதில் பார்த்துக்கலாம். இந்த செட்டிங்ஸ் நம்ம பார்த்தோம். அடுத்து லேபிள். அப்ப இந்த லேபிள்குள்ள என்ன இருக்கு, இந்த லேபிள்ல என்ன ஆப்ஷன் பார்ப்போம். இந்த பவுண்டரி எல்லாம் வச்சுட்டோம். அடுத்த லேபிள், இந்த லேபிள்ல ஷோ லேபிள்னு இருக்கு. இந்த லேபிள் எப்படி இருக்கு, இந்த ஆல்வேஸ், இந்த ஆல்வேஸ் தான் நார்மலா இருக்கும். அடுத்து இங்க parallel to viewன்னு இருக்கு. ஸோ parallel எந்த பொசிஷன்ல வியூ வரணுமோ நன், இந்த நன் கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னு பாருங்க. இந்த இதுக்கு மேல வேல்யூஸ் இருக்கும், அதாவது எக்ஸ் ஒய் நம்ம ஒய் மார்க் பண்ணிருப்போம் அது வரும். இப்போ parallel to viewனா பாருங்க ஒய் ஒய் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அதே ஆல்வேஸ் இருந்தாலும் கூட எல்லாமே இதே தான் இருக்கும். நமக்கு தேவையில்லைன்னா எடுத்து விட்டுறலாம். ஸோ இது ஒரு மெத்தட். அடுத்து ஆரிஜின் ரெஃபரன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, லோக்கல் வேணுமா இல்ல வைட் கோஆர்டினேட் சிஸ்டம் பாருங்க, கோஆர்டினேட் சிஸ்டம் பேஸ் பண்ணி வரும். லோக்கல்னா இந்த இடத்துல இந்த இருக்குது வைட் கோஆர்டினேட் சிஸ்டம். இதே மாதிரி ஒய் சி கோஆர்டினேட் சிஸ்டம், இந்த கோஆர்டினேட் பேஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணக்கூடாது. அப்சல்யூட் வேல்யூ, அப்சல்யூட் பாருங்க எல்லாமே கம்ப்ளீட்டா y14.5 அந்த வேல்யூ கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய மார்க்கிங் பாருங்க, லோக்கல்ல பாருங்க மைனஸ் வேல்யூ இந்த இடத்துல பாருங்க. அடுத்து WC வாட் கோஆர்டினேட் சிஸ்டம் கொடுத்துருக்கு. அடுத்து அப்சல்யூட் கம்ப்ளீட்டா வந்து நம்ம தீர்க்கமா முடிவு பண்ணக்கூடிய வேல்யூ. இது லேபிள். அடுத்து லாஸ்ட் பார்க்குது இந்த மாடலிங் செட்டிங். இந்த மாடலிங் செட்டிங் என்ன, இந்த மாடலிங் செட்டிங் என்ன நம்ம இங்க பார்க்கணும்னா இந்த இடத்துல நான் வந்து டைரக்டா இந்த ஸ்கெட்சை நான் டிரா பண்ணி வச்சிருக்கேன், இந்த எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கெட்சை நான் ஆட் பண்றேன். இந்த மாடலிங்ல டைரக்டா ஷோ செக்ஷன் கட், அதாவது கட் பண்ணக்கூடிய, அதாவது 2 டேட்டம் பிளான் இந்த ஒரு கர்வுக்கு இடையில வந்து இந்த லைன் பார்ட்டிஷன் மாதிரி தெரியுதா. ஸோ இதுதான் செக்ஷன் கட் பண்ணக்கூடிய லைன் இருக்கு. இது எனக்கு தெரியணும், இந்த வேணும் பாருங்க. டிக் பண்ணிட்டேன் பாருங்க. டிக் பண்ணோன்னே எனக்கு அந்த கர்வ் என்ன கலர்ல இருக்குது அதே இருக்கு, இதே இருக்குதோ அந்த மார்க்கிங் வந்து கரெக்டா காட்டிட்டு, அதாவது எந்த பொசிஷன்ல என்ன ஒரு கர்வ்ல இருக்குதோ அது இருக்குது. இது எனக்கு வேண்டாம்னா எடுத்துடலாம். ஸோ இது ஆப்ஷன் இருக்கு. அதே இது கலர் ஆப்ஷன். இந்த கலர் என்ன கலர்ல வேணும், பாடி கலர் வேணும்னா இந்த பாடி என்ன கலர்ல இருக்குதோ அது வரும். இதை நமக்கு கட் செக்ஷன்ல வரும்போது நமக்கு கண்டிப்பா தெரியும். அதோட ஸ்பெசிஃபை கலர், ஸ்பெசிஃபைனா நமக்கு என்ன கலர்ல ரெப்ரசென்ட் ஆகணும். இந்த பிறகு நான் இந்த இடத்துல நான் கிரீன் கலர் செட் பண்றேன். ஓகே, இந்த இடத்துல கிரீன் கலர் மாறிட்டு பிங்க் கலர்ல செட் பண்றேன், பிங்க் கலர்ல மாறிட்டு. அப்போ ஒரு ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இது சேவ் காப்பி, அதாவது காப்பி டு சேவ். அப்போ இதை நமக்கு எந்த கலர் செட் பண்ணிருக்கோமோ அதை சேவ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் இது. நமக்கு நார்மலா இந்த இடத்துல ப்ளூ கலர்ல தான் இருக்கும். ஸோ அப்படி இந்த இடத்துல இதை செலக்ட் பண்ணுங்க. இதை ஹைட் பண்ணணும் பாருங்க, இந்த இடத்துல மாறிட்டா. ஸோ இது வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இப்படி பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான். ஸோ இதை வச்சு நமக்கு பாயிண்ட் கூட நம்ம ட்ரா பண்ணலாம். ஆனால் நம்ம மேனுவலாகவே நம்ம ஈஸியாகவே நம்ம ட்ரா பண்ணிட்டு போகலாம். ஸோ அப்போ இது என்ன, இது எப்படி ஒரு கிரிட் பிளான் எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதை தான் நம்ம ஒரு நார்மலாக தெரிஞ்சுக்கிறது. இதுக்குள்ள என்ன பிளான் இருக்கு, எப்படி இருக்குன்னு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் இது. ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.